அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் அவங்க மாமியாரோட பிறந்த நாள சிறப்பமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம கதிர் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அப்பத்தான் ஆசைப்பட்ட விஷயத்த நம்ம பண்ணணும், அதனால அப்பத்தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் அடிக்கிறது என்ன. இன்னொரு பக்கம் குடும்பத்தோட எல்லாரும் வரும்போது நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன அதை நீங்களா ஃபாலோ பண்றதா இருந்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் எல்லாம் போடுறாரு. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிர் ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மேல தாளத்தெல்லாம் கூட்டிட்டு வராது. கூட்டிட்டு தடபுடல உள்ள போறாங்க. இவங்க இந்த மாதிரி மாசான என்ட்ரியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் முத்துவேல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா அதுங்க நாளோட நாராயணன் வருங்க, சாப்பிட்டு நாலு வாழ்த்தை சொல்லிட்டு எதுவும் கிஃப்ட் கூட கொடுக்காதுங்க, போயிடுங்க பெருசா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட நினப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதை எல்லாத்தையுமே முறியடிக்கிற விதமா நம்ம கதிர் எல்லாத்தையுமே வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்து ஒரு பக்கம் அவங்க பொறாமப்படுற அளவுக்குன்னே சொல்லலாம். அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் நாம நினைச்சா நம்மளை விட எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப பிரம்மாண்டமாவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சக்திவேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. வந்தாலும் அதை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கோவத்தாவே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்பத்தான் ஒரு பக்கம் இங்க பாருங்க, வந்திருக்கிறது என்னோட மக குடும்பம், நீங்க 3 பேர் எப்படியோ என்னோட மகளும் எனக்கு அந்த மாதிரி தான். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தயவு செஞ்சு அவங்களோட சண்டை போடாம அமைதியா இருங்கப்பா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி பாட்டி ஒரு பக்கம் பசங்க கிட்டலாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் கோமதி அவங்க பசங்க சம்பந்திங்கன்னு எல்லாருமே உள்ள வராங்க. உள்ள என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்து சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் சக்தியில் ஒரு பக்கம், அம்மா உன்னோட பிறந்த நாள் பார்த்தியா, எப்படி சிறப்பமாக நம்ம குமார் ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிறாங்க. பெருமையாக பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம இவங்க எல்லாரையும் அடிச்சுக்கிற விதமாக சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிறந்தநாள் அன்பளிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிட்டு இருக்காரு. என்ன அன்பளிப்பை கொடுத்து நம்ம பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.